எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்து கேள்வி எழுப்பும்போது அவருக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சேகர்பாபு அவர்கள் சொன்னார், அறிக்கையை விட்டுட்டு இருப்பாரு அப்படின்ட்டு. இவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் நாங்க மதிக்கிறதும் கிடையாது, கண்டுக்கிறதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் வந்து எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். மக்களுடைய வாழ்வாதாரம் என்னாச்சு, ஐயோ சாராய சாவல எத்தனை பேர் செத்து போறாங்க, ஒப்பாரி வச்சிங்கல்ல, அழுதிங்கல்ல, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தார்ல. எந்த இடத்துலயாவது உங்களெல்லாம் நீலாம் ஒரு பொருட்டே இல்லை, உன்னை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க, நான் உன்னை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா இது வரைக்கும் எந்த முதலமைச்சராவது? 2 மணிக்கு வந்து கேட்டால் அது வந்து நாங்கள் பம்பு வச்சு நின்று எடுத்துகிட்டு. இன்னொரு பிரசித்தி பெற்ற மேயர் வந்துட்டு மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு, நின்றுச்சுன்னா வெள்ளம் போயிடும். முதலமைச்சரும் அதே பதிலை சொல்கிறாரு, மழை பேஞ்சு நின்னா வெள்ளம் போகுதுன்னா அப்புறம் எதுக்கு 4000 கோடி நீங்கள் கொட்டணும் போட்டு. இந்த எதிர்த்தரப்பு வழக்கம் போல இருக்குல்ல, பித்திச்சா காளியம்மா, அதுக்கு முன்னாடி ராவணாவிலேயே ஒரு பெரிய பதிவு வந்து 1 மணி நேரம் அதி முக்கிய தளபதி ஒருத்தர் பேசின, ஒரு பெண் தளபதி பேசினதை 1 மணி நேரம் எடுத்து போட்டிருக்கிறேன். இன்னும் 2-3 பதிவுகள் அப்படியே வச்சிருக்கிறேன், காலம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நடந்ததை ஏன் உள்ளது உள்ளபடி சொல்றதுல என்ன தவறு இருக்குது? ஏன் இவர்கள் இதை சொல்லி பார்க்குறாங்க? பார்க்கல, சரி இல்லை, என்ன உனக்கு அதால வந்தது வந்து பொய் சொல்லிங்கிறாரு. பொய் சொல்லியாவது தலைவரை பற்றி இயக்கத்தை பற்றி பேசினுக்கிறாரு, உனக்கு என்ன நோவுது? புரியுதில்ல? இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் விடாமல் எடுத்து பேசிட்டு இருக்கிறப்ப உனக்கு என்ன? நீ பேச, நீ பொய்யை சொல்லி தலைவரை நாங்கள் சந்தித்தோம், நீங்கள் பேசி வெளியில் வாங்கலாம், ஏன் பதுங்கிட்டீங்க? ஒரு 2009 இனப்படுகொலை நடக்குதுங்க தம்பி, சுற்றி போராட்டம் நடத்துகிறாங்க. எல்லாத்தையுமே இந்த கருணாநிதி கும்பலை வந்து கைது பண்ணி உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்குது. ஒருத்தரை பாக்கி வைக்கல. அந்த நேரத்தில் நடந்தது மட்டும் விரிவாக எழுதணும்னாக்கா இது மனித சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பேர் அவலத்தில் நம்ம கடந்து வந்திருக்கோம். எங்கே ஈழத்தில் இல்லை, இங்கே. இதில் ஈழத்தில் ஒரு கருணானா இங்கே ஒரு கருணா இருந்தார், அதை ஒத்துக்கணும். அதை யார்? சுவீரபாண்டியன், இவங்கெல்லாம் சிறையில். அங்கே இருக்கிறவங்களாம் ஆர்கனைஸ் பண்ணி இதை பேசுங்கன்னு சொல்லி ஒரு ரிகல்சல் பண்ணி அங்கே உள்ளாரையே நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தவர் கருணாநிதிக்கு எதிராக சுபவீரபாண்டியன். ஆமாம், அப்போ வந்து நினச்சி பார்த்தீங்கன்னாக்கா கண்டமே கருணாநிதிக்கு சுபவீரபாண்டியன் ஐயா தான். அப்புறம் தான் வந்து நெடுமாறன், அப்புறம் தான் வந்து பே மணியரசன். தமிழ்நாட்டில் வாழும் ஈழத்தமிழர்களுக்கு என்ன தீர்வு ஐயா? அதுக்கு தான் இங்கே வந்து பேசுறது, யார் ஆள்வது, எப்படிப்பட்டவர்கள் ஆளணும், என்ன உணர்வாக இருக்கிறவர்கள் செய்யணும் அப்படின்னு. இப்போ பர்மா அகதிகள்னு வந்தாங்க, அவங்களுக்கு திபெத் அகதிகள்னு வந்தாங்க. பெங்களூரில் இருக்கக்கூடிய திபெத் அகதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரமாதமாக அது வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு புதிய நகரமாக இருக்கிறது. அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் ஈழத்து அகதிகளை மட்டும் 3வது தலைமுறை இது போனவங்க. இந்தியாவை தவிர்த்து விட்டு மற்ற அனைத்து நாடுகளுக்கும் போன ஈழ அகதிகள் வசதியாக அவங்களுடைய சொந்த உழைப்பில் உழைச்சி வசதியான வாழ்க்கையும் வாழுறாங்க, நார்மல் வாழ்க்கையும் வாழுறாங்க, கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஆனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அந்த நாடுகள்லாம் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் கண்காணிக்கப்படுற ஒரு கைதியை கூட பரவாயில்ல. அதை விட எதுக்குன்னு தெரியல, இந்த சிறப்பு முகாமை கொண்டு வந்த பெரிய புண்ணியவானே கருணாநிதி. உலகத்தில் இப்படி ஒரு எப்படி ஒரு கொடூரமான சிந்தனை அவனுக்கு. பேர் வந்து சிறப்பு முகாம், பேரை மட்டும் வெண்புறா கின்புறான்லாம் வச்சுக்கிட்டு சகதியாக ரத்தம் குடிக்கிற மாதிரி சிறப்பு முகாம் வச்சு அது சிறைச்சாலையை விட ஒரு கொடுமையாக இருந்துட்டு இருக்குது இன்னமும். ஏன், எதுக்காக வச்சிங்க? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் தேசிய உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் நிகழ்ச்சி உரையாடி உறவாடு. நம்ம ஐயா ஏகரவன் அவர்கள் இருக்காங்க. உங்களுடைய கேள்விகளோட நான் இருக்கிறேன். நேரடியாக கேள்விகளுக்குள்ள போயிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. முதல்ல உங்களுக்கு ஒரு பாராட்டு, இந்த மழை இதெல்லாம் தாண்டி வந்து நிகழ்ச்சிக்கு உட்காந்துருக்கீங்க, அதுக்காக. அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். நம்ம ராவணாவில் ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம், மருத்துவருடைய அந்த கேள்வி பதில். அக்குபஞ்சர் நிபுணர் டாக்டர் MN சங்கர். அதில் அவர் வந்துட்டு ஒரு சொன்ன ஒரு பதிவு வந்து அவர் நம்ம ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம். அதை வந்து எடுத்து அவருடைய இன்ஸ்டா பகுதியில் போட்டிருக்கிறாரு. 1,20,00,000 பேர் அதை வந்து பார்வையிட்டு கடந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தாக்கம் தான் அது. குறிப்பாக அந்த மன அழுத்தம், தூக்கமின்மை, பல பிரச்சனைக்கு வந்து இந்த பின்னாடி இருக்கிற பள்ளத்தில் ஐஸ் கட்டியை வைக்கணும், வச்சுட்டிங்கன்னா அது பல விஷயங்களுக்கு தீர்வாக கொண்டுட்டு வருது அப்படின்ற ஒரு விஷயத்த அதில் விரிவாக பேசியிருக்கிறார் அந்த 1 நிமிடத்தில். அதை எடுத்து போட்டிருந்தோம். அவருடைய பகுதியில் எடுத்து போட்டிருந்தாரு. பலதும் பெரிய அளவில் போயிருக்கு. பட் இது மட்டும் 1,70,00,000 தாண்டி இருக்குது. அதுக்காக ஒரு வாழ்த்தை பகிர்ந்துக்கிற அந்த நேரத்தில் எல்லாருக்கும் பார்வையாளர்களுக்காக. கேள்வி ஒரு ஐஸ் கட்டி பாக்கெட் அப்படியே வாங்கிட்டு போயிடுறாங்க. இருக்கு, நீங்க சொன்ன எல்லாமே எனக்கு இருக்கு. ஆமா, இரவு நேரத்துல படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு படுக்க வச்சு நம்ம மசாஜ் பண்றோம். இந்த பல்ல இருக்கு பாருங்க, வச்சுட்டு கர்ச்சீப் வச்சு கட்டிடுங்க. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அதை எடுத்து போட்டுட்டீங்கன்னா தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கணும். பண்ண
ஒரு அமைதியான தூக்கம் வரும், நல்லா ம். டென்ஷன் இருக்காது, இந்த பதட்டம் இது இந்த மாதிரியான விஷயம் நிறைய பல பிரச்சனைகள் தீருது. அது நம்ம அதுக்குள்ள பாருங்க. ஆமா. அதை நீங்க முயற்சி பண்றதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவர் ஆலோசனை நீங்க பெறுறதுன்றது இன்னும் சிறப்பு. அதுலயே இருக்கு அதுலயே ராவணாவிலே அந்த மருத்துவர் பேசுனதுலயே இருக்கு, பார்க்கலாம். சரிங்க, கேள்விகளுக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வியே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் கேட்டிருக்கிறாங்க. உங்களை தேடி இருக்கிறாங்கய்யா. அதாவது நான் சமீபத்தில் நடந்த மாவீரர் நாள் நிகழ்வு மதுராந்தகத்துல நாம் தமிழர் கட்சி சார்பில் நடந்த நிகழ்வுல நிறைய பேர் வந்திருக்காங்க, நம்ம தெரிந்த முகங்கள்லாம் வந்திருக்காங்க. ஆனா ஐயாவை காணவில்லையே அப்படின்னு சொல்லி உங்களை தேடி இருக்கிறார்கள். நீங்கள் காணவில்லை என்பதால் கேள்வியாகவே கேட்டு விட்டார்கள். மதுராந்தகம் மாவீரர் நாள் நிகழ்ச்சியில் நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை? ஈழத்தில் இருந்து அரவிந்த் கேட்டிருக்காரு. பொதுவாக நான் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிற எந்த இடத்துக்கு நேரில் போகிறதில்ல. அது ஒரு காலகட்டம் எல்லா நிகழ்ச்சிக்கும் போய் எல்லா கட்சியினுடைய எல்லா நிகழ்ச்சிகளுமே போவேன். அது மாதிரி இந்த ப்ரெஸ்ஸு கார்டை காமிச்சிட்டு போய் முன்வரிசையில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த இதுக்கு நான் போனதே கிடையாது. ஏன்னா வீக்லி மேகசின்றதால ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னல்ன்றதால அந்த முன்னிலைப்படுத்திக்கிறது, அந்த முகத்தை காட்டிக்கிறது அப்போல்லாம் அது கிடையாது. கூட்டத்தோட கூட்டமாக எங்கன்னா இருந்துக்கிட்டு தான் அந்த கூட்டத்தை பற்றியான மொத்த ஒரு விமர்சனமாக கட்டுரையெல்லாம் எழுதுவோம். அதெல்லாம் அப்போ பெரிய அளவில் ஏற்கப்பட்டது, வரவேற்கப்பட்டதும் கூட. எல்லா பத்திரிகைகளும் அது நடந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மாவீரர் நாள் மட்டும் நான் இங்கே சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் நான் குறுக்க போகும்போது அங்கே போய் கலந்துக்கிட்டு போனேன். மற்றபடி அன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு நேரம் இங்கே சரியாக இருக்குது. அப்புறம் நம்ம இங்கே மாவீரரை அனுசரிக்க அந்த நினைவை இங்கே ஆஃபீஸில் அனுசரிக்க ஆமாம் செய்வோம். அதை அப்புறம் அந்த நிகழ்ச்சியில் லைவ் பண்ணுறது வேறு என்ன எடுத்து போகிறதுன்னு பண்ணுவோம். இன்றைக்கி பண்ண முடியல. அன்றைக்கி அதை செய்யக்கூடிய இதில் நேரத்தில் கரெக்டாக இங்கே பார்த்தா மின் தடை, இப்படி பல சிக்கல்கள் நம்ம பண்ண முடியல. எந்த இதுக்கும் போகிறதில்ல. அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி மற்ற நிகழ்ச்சி எது சொல்லுவாங்க, கூப்பிடுவாங்க, நம்ம அப்படியே தான் இருந்துருவோம். அது அவ்வளோவா அது போய் அங்கெல்லாம் இருந்துக்கிட்டு அந்த நேரத்தில் அவங்க கூட நின்றுக்கிட்டு இருக்குது, அது எனக்கு அது சங்கடமாக இருக்கும். மற்றபடி அது புறக்கணிக்கணுமான்ற மாதிரி எண்ணத்தில் கேட்டாரா இல்லை ஆவல்ல ஏன் அவங்கள காணாமல் கேட்டாரா தேடி இருப்பாங்க? அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. நான் எப்போவுமே அந்த நிகழ்ச்சிகளுக்கு போனதில்லை, எந்த நிகழ்ச்சிகளுக்கும் போனதில்லை. ரொம்ப இதுவாக பொதுக்குழு நடக்கிறப்போ ஒரு முறை அவர் கூப்பிட்டு இருந்தார், அவசியம் வாங்க உட்காருங்கன்னு. அப்போ உள்ளே போயிருந்தேன். அதுக்கு பிற்பாடு ஒரு முறை அந்த மாவீரர் நாள் கலந்துக்கிட்டு அதோட சரிதான். புரியுதுங்க. இப்ப ராவணா அலுவலகத்துல இருந்து நான் கேட்கறேன் அடுத்த கேள்வி. நேத்து நீங்க அலுவலகத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். மழை, ரெட் அலர்ட் இதெல்லாம் இருந்துச்சு முந்தா நேத்து. ஆனா நீங்க நேத்து வரலன்ற மாதிரி செய்தி வந்துச்சு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சென்னையில எங்கேயுமே தண்ணி நிக்கல, எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்து கேள்வி எழுப்பும்போது அவருக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சேகர் பாபு அவர்கள் சொன்னார், அறிக்கையா விட்டுட்டு இருப்பாரு அப்படின்ட்டு. இவர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் நாங்க மதிக்கிறதும் கிடையாது, கண்டுக்கிறதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். கான்பிடண்டா இருக்காரு, தரமா இருக்கு எங்க ஆட்சி அப்படின்னு சொல்லி. ஆமா, நீங்க ஏன் நேற்று அலுவலகத்துக்கு வரல? இந்த அறிக்கைக்கும் இந்த மழைக்கும் பொதுவாக இந்த பக்கம் அவங்க அந்த அது ஒரு எனக்கு இது காலங்காலமாக தெரியும் தம்பி. ஒரு முதலமைச்சர் போறாரு, துணை முதலமைச்சர் போறாருன்னு அந்த கூட இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப குறைவா இல்லை அந்த ரெக்கவரி பண்ண ஏரியாவுக்கு மட்டும்தான் கூட்டுன்னு போவாங்கன்றது காலங்காலமாக நடக்கிறது. இது அப்படி ஒரு சூழ்ச்சி, அது அப்படிதான் நடக்கும். அங்கே கொண்டு போய் ஒரு பாலை காமிச்சிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இது காலங்காலமாக எல்லா கட்சியும் இது செய்யறது தான் இது. அப்புறம் இந்த மழை உங்களுக்கு தீநகர் பார்த்தீங்கன்னா படுமோசமான இதெல்லாம் போன முறை இந்த முறை அப்படி தான் இருக்குது. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் இந்த பகுதிகள் ஏரியாலாம் இருக்குது. இன்னும் பல பகுதிகளிலும் வெள்ளம் சூழ்ந்து இருக்குது. எங்கள் பகுதியில் ஓரளவுக்கு பழைய காலம் மாதிரி இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் சரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் தண்ணி ஒரு இடத்துல 2-3 இடத்துல தண்ணி இருந்தது. 4000 கோடி பேக்கேஜ் லைட்டா உங்க ஏரியால இல்லை, அதை பற்றி தான் கேட்குறாங்க அவங்க. கேட்டதுக்கு ஒரு முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சு நான் இத்தனை ஆண்டுகளில் இப்படி ஒரு முதலமைச்சரை நான் பார்த்ததே இல்லை. ஒரு பொறுப்பற்ற தனம், அது அகம்பாவம்னு சொல்லலாம். இது எதிர்கட்சிகள் இருப்பதே கேள்வி கேட்கறதுக்கு தான். நீங்கள் 10 வருஷம் கூப்பில் உட்காந்துட்டு இருந்தப்போ விடாமல் நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க. இதுக்கு அறிக்கை வேண்டும், இதுக்கு அறிக்கை வேண்டும், மின் கட்டணத்தை ஏற்றலாமா, இந்த இடத்துல பரந்தூர் விமான நிலையத்தை எடுக்கலாமா, மக்களுடைய வாழ்வாதாரம் என்னாச்சு, ஐயோ சாராய சாவல இத்தனை பேர் செத்து போகிறாங்க, ஒப்பாரி வச்சிங்கல்ல, அழுதிங்கல்ல, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தார்ல. எந்த இடத்துலையாவது உங்களெல்லாம் நீலாம் ஒரு பொருட்டே இல்லை, உன்னை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க, நான் உன்னை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா இது வரைக்கும் எந்த முதலமைச்சராவது? எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்படி ஒரு முதலமைச்சர் நான் இப்போ தான் பார்க்குறேன். புரிதல? இந்த மாதிரியாக ஒரு முதலமைச்சர் பதிலளிப்பது இது அரசியல் அநாகரிகத்தினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அதுல தீண்டாமைன்ற மாதிரி கூட எனக்கு தெரியும். நாங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல, அவங்களுக்கு அது தெரியல. இதோட பெரிய குடும்பம் பெரிய பிரிட்டிஷ் பேரரசு இன்னைக்கு எங்க இருக்குன்னு தெரியல, உட்காந்துட்டு இருக்குது. நீ என்ன பெரிய குடும்பம், நீங்க என்ன உனக்கு சாதாரண ஒரு ஆள் தான் அவரு, இல்லைன்னு சொல்லலை, உழைச்சி மேல கட்சியில் ஒரு தலைமையா உட்காந்துக்கிற, என்ன உங்களுக்கு நோவுது? அதுல அந்த ஆணவம் பொதுவாக அவங்க அப்பா அந்த மாதிரி கட்சி தலைமையா கட்சி பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒப்படைக்கல. இல்ல புரியுது, சொல்லு. உங்களுக்கு பாரம்பரியமா வச்சுட்டீங்கன்னா தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியன்ற மாதிரி நீங்க மட்டும் வந்துகிட்டே இருக்கிறது உங்களுக்கு பெருமை.
ஒரு நபர் கேட்குறான், எதிர்க்கட்சி தலைவர் குறைஞ்சபட்சம் பதில், அடுத்த முறை நீ எதிர்க்கட்சியாக வருவ, அப்போ நீ இப்படிலாம் பேசுவ, இதை விட மானக்கேடாக திரும்ப பதில் சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். இது அரசியல் நாகரிகம் வந்து இவர் ஒரு பெரியவர், 70 வயதை கடந்திருக்கிறாரு. ஒரு உண்மையிலேயே சொல்லப்போனால் வந்து சாதாரணமாக கட்சிக்குள்ளே இல்லை, நிறைய கட்சிக்குள்ளே ட்ராவல் பண்ணி நிறைய கஷ்டங்களை அனுபவித்தவர் தான் ஸ்டாலின். இந்த பதிலை சொல்லலாமா? உடன் இருப்பவர்கள் வந்து சரியில்லை. இதே மாதிரி ஏற்றி கொடுத்து தான் 96 பேரில் இந்த கோஷ்டிங்கெலாம் உள்ளே உட்காந்துக்கிட்டு தான் செல்வி ஜெயலலிதா கூப்பில் உட்கார வச்சாங்க. இப்போ அதே கோஷ்டிங்க தான் சுற்றிக்கிட்டு இருக்க கூட எனக்கு தெரிஞ்சு அநேகமாக இவரும் உட்காந்துருவாருன்னு நினைக்கிறேன். இந்த பதில் ஏற்புடையதல்ல. மழை வெள்ளம் வந்து அங்கங்கே சூழ்ந்து இருந்தது உண்மை. இவங்க போகிற இடத்துங்களை மட்டும் கொஞ்சமாக வந்து எங்கள் பெரியார் நகர் மருத்துவமனையே முழுகிடும். எப்போ வந்தாலும் மழை வந்து முழுகுது. சிஎம் வராருன்னு மோட்டர் வச்சு பம்ப் பண்ணி இறச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இறச்ச பிற்பாடு தான் அவர் வராரு, வந்துட்டு பார்வையிட்டுட்டு எல்லாம் செய்துட்டு போகிறாரு. இது நீங்கள் வந்து என்னென்னா எனக்கு தெரிஞ்சு என்ன வேலை நடக்குதுன்னா, 21 மண்டலத்துக்கும் 22 கோடியே என்ன கொடுத்து ஒரு பம்பிங் மிஷின் வாங்கிட்டு போட்டு என்னன்னு கேட்டால் உதயநிதி பம்பு வச்சு இறச்சிக்கின்னு இருக்கிறோம். ஒரு துணை முதலமைச்சர் சொல்கிற பதில் எப்போ 2 மணிக்கு மேலே தான் வராரு, மதியத்துக்கு மேலே தான் ரெக்கவரிக்கே வராரு. 4 மணி நான் தெரியல, நான் 2 மணிக்கு மேலேருந்து சொல்கிறேன் வராரு. எழுந்து வெளியில் வர்றதுலேருந்தே கணக்கு வச்சுக்கிறோம். நீங்கள் மீடியாவில் வந்து அவுட்புட் பார்க்குறது 4 மணி இருந்திருக்கும். 2 மணிக்கு மேலே தான் எழுந்தே வெளியில் வராரு. புரியுதில்லை? அப்போ நீ எங்கே இருந்தால் அதுக்கு முந்தின நாள், யாருக்கு பிறந்த நாள், என்ன பண்ணிட்டு இருந்த இந்த கேள்வி இருக்குதா இல்லையா? புரியுதுங்க. அதுக்கு வந்து மக்களை பற்றி அக்கறை இல்லை, காலையிலேருந்து போட்டு பின்னி எடுத்துக்கிட்டு இருக்குது. 2 மணிக்குள்ள வந்து கேட்டால் அது வந்து நாங்கள் பம்பு வச்சு நின்று எடுத்துக்கிட்டு. இன்னொரு பிரசித்தி பெற்ற மேயர் வந்துட்டு மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு, நின்றுச்சுன்னா வெள்ளம் போயிடும். முதலமைச்சரும் அதே பதிலை சொல்கிறாரு, மழை பேஞ்சு நின்னா வெள்ளம் போகுதுன்னா அப்புறம் எதுக்கு 4000 கோடி நீங்கள் கொட்டணும்? சரி, பம்பு வச்சு இறச்சிக்கிட்டு இருக்கிறோம், பம்பு வச்சு தான் இறச்சிக்கிட்டு இருக்கிறோம், நீ இதையே வச்சுக்கலாமே திட்டமே. ஒரு முறை மழை வரும்போது பம்பு ஒன்று கூடுதலாக வாங்கி அங்கே வச்சு இறச்சி விட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம். 4000 கோடி என்ன பண்ண கேள்வி வருதா இல்லையா? 4000 கோடி என்ன பண்ண நீங்க கேட்டீங்கன்னா பதில் நாங்கள் ஒரு பதில் வச்சிருக்கோம். என்ன தெரியுமா? அதை நான் பார்த்தேங்க, ஒரு உடன்பிறப்பு போட்டிருந்தாரு. அதாவது இதுக்கு முந்தைய ஆட்சியில பம்பு எங்க இருக்குதுன்னு சொல்லி மழை நீர் தேடும், இப்ப மழை நீர் எங்க இருக்குதுன்னு சொல்லி பம்பு தேடிட்டு இருக்குது. இதுதான் எங்க ஆட்சியுடைய சிறப்பு. இவங்க இப்படிதான் உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதேதான் இந்த மாதிரியான இது ஊடக சப்போர்ட் இதெல்லாம் சேர்ந்து இவங்க இப்படியே ஒரு ஆட்சியை நீடிக்கிறது வந்து சரியாக அல்ல. ஓரளவுக்கு ரெக்கவரி பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஏன்னா பம்பிங் மிஷின் வச்சு நீ இறச்சி உடனுக்குடனே பண்ற, கூடுதலாக மிஷின் வாங்கி வச்சு செய்கிறீங்க, நிறைய செய்திருக்கீங்கன்னு நான் நன்றேன். இதையே ஒரு முறை செய்து ஒரு முறை மழை பெய்யுது, வெள்ளம் வருது, நீங்கள் பார்வையிடுறீங்க, சோறாக்கி போடுறீங்க, பம்பிங் மிஷின் வச்சு எடுத்து போகிறீங்க, முடிஞ்சு போச்சு. மழை வருது, சோறாக்குறீங்க, சோறை போடுறீங்க, பார்வையிடுறீங்க, பம்பிங் மிஷின் வச்சு திரும்ப ரிப்பீட். அது என்ன நடந்துட்டு இருக்கு? 4000 கோடி என்ன பண்ணீங்க? அதாங்க 97.79 விழுக்காடு நாங்கள் முடிச்சிட்டோங்க ஐயா. மீதி இருக்கிற அந்த 2.21 விழுக்காடு நாரிட்டேன். நல்ல வேலை சொல்ல மறந்துட்டோம். கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை அப்படி நோக்கி போன அந்த புயல் மழை வெள்ளம் இருக்குல்ல, என் ஊர்ல ஒரு 70-75 வயசு பெரியவர்கிட்ட நேற்று பேசிக்கிட்டு இருந்தேன். எங்க ஏரியா முழுக்க தண்ணி, முழங்கால அளவுக்கு தண்ணி அடிச்சு ஓடுது. ஒரு காலமும் பார்த்தது எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் பார்த்தது இல்லை. அந்த பெரியவருக்கு நினைவு தெரிஞ்சு அந்த மாதிரி 2-3 பேர் இருக்காங்க. அவங்க கிட்டையும் கேட்குறப்ப அந்த மாதிரி மழை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. உடச்சிக்கிட்டு வந்ததை பெய்த மழையான்றதை விட 45%, 51% விழுப்புரம்லாம் போயிடுச்சு. 51 சென்டிமீட்டர் மழை. அந்த சென்டிமீட்டர் அளவுக்குலாம் 51லாம், இங்கே 45, இங்கே 51 அப்படி போகுது. பெரிய அளவில் இந்த அளவுக்கு வந்து அந்த மழை மட்டும் அப்படி சென்னை பக்கம் திரும்பி இருந்ததுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதாங்க. நினைச்சு பார்க்க முடியல. ஆனால் அப்பவும் கூச்சாமல் இவங்க சோறாக்கி போட்டேன், பம்பிங் மிஷின் வச்சு இறச்சேன், மழை ரெயின் அதிகமாக வந்துச்சு, ட்ரை ஆகிடும் நின்னாக்கா, இப்படி வசனம் பேசிக்கிட்டு தான் இருக்கும் இந்த கூட்டம். இதுதான் அதுக்கு ஒரே பதில். அவர் எதிர்கட்சிக்கு சொல்லக்கூடிய பதில் ஏற்புடையதல்ல, அது ஒரு அநாகரிகமானது, அரசியல் நாகரிகத்தினுடைய அநாகரிக உச்சம் அது. அதுதான் திரும்ப சொல்றேன். ஐயாவுக்கு ஒரு கேள்வி. தேசிய தலைவர் பிறந்த நாள் அன்று, ஐயா கொஞ்சம் சிக்கலான கேள்விங்க, உங்களை கோர்த்து விடுற மாதிரியே தெரியுது. சரி, ரைட்டு. நாம் தமிழர் நிகழ்ச்சியில் தங்கை காளியம்மாள் அண்ணன் சீமான் அவர்கள் ஈழம் சென்று வந்ததன் தொடர்பாக 10 நிமிட சந்திப்பு தான் என்று பேசியது யதார்த்தமானதாக உங்களுக்கு தோன்றுகிறதா? எனது கேள்வி காழ்ப்புணர்ச்சி இல்லை, எனக்கு என்னமோ காழ்ப்புணர்ச்சியில இல்லைன்னு தான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லி இல்லை, எனக்கு அவங்க பேச்சு வாக்கில் அது சொன்னது தான் நான் நினைக்கிறது. வந்து உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு பேசணுன்ற நோக்கமாக அவருக்கு இல்லை, அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எடுத்துகிட்டு போட்டு இந்த எதிர்த்தரப்பு வழக்கம் போல இருக்குல்ல, பெத்திச்சா காளியம்மா, அதுக்கு முன்னாடி ராவணாவிலேயே ஒரு பெரிய பதிவு வந்து 1 மணி நேரம் அதி முக்கிய தளபதி ஒருத்தர் பேசின, ஒரு பெண் தளபதி பேசினதை 1 மணி நேரம் எடுத்து போட்டிருக்கிறேன். இன்னும் 2-3 பதிவுகள் அப்படியே வச்சிருக்கிறேன், காலம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியத்துவம் விரிவாக பேசியிருக்காங்க என்ன நடந்தது அங்கே அப்படின்றதுன்னு.
பேசுகிறவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அரசியல் வந்து சீமானை எதிர்த்து பேசணும் நிறைய பேருக்கு. அதுக்கு வந்து பார்க்கல, சந்திக்கலை. ஏற்கனவே ஒரு நபர் கொடுத்தவர் வந்துட்டு அப்போ வந்து இல்லை எதற்கு தான் வந்து கூப்பிட்டுட்டு போனாங்க, 3 நாள் அங்கே இருந்துருக்குறாங்க தெரிய வருது அப்படின்லாம் சொன்னவர் தேவை என்னன்னு தெரியல. இன்னைக்கு இப்படி ஒரு சேனலில் உட்காந்துட்டு இப்படி பேசுகிறாரு. அதுக்கு நீங்கள் பதில் போடுவீங்கன்னு எதிர்பார்ப்பேன். இல்லை அது இல்லை, இப்போ போடணும். இதெல்லாம் ஒரு காரணமாக இவன்லாம் ஒரு ஆளான்ற மாதிரி இருக்குது. இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. என்ன நோக்கத்துக்காக பண்ணுறாங்க தெரியல, சொல்லிக்கிட்டே இரு. இன்னொரு காலம் வரும், யார் சொல்கிறாங்கன்றதை பொறுத்து அந்த பதிலெலாம் வெளியே வரும். அப்போ நம்ம செயலாற்றத்தை செய்வோம். நான் வந்து இவங்களுக்காக செய்யணும்லாம் அவசியம் இல்லை, உங்களுக்காக செய்யணும், எனக்காக செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. நடந்ததை ஏன் உள்ளது உள்ளபடி சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது? ஏன் இவர்கள் இதை சொல்லி பார்க்குறாங்க, பார்க்கல, சரி இல்லை என்ன உனக்கு அதால் வந்தது, வந்து பொய் சொல்லிங்கிறாரு. பொய் சொல்லியாவது தலைவரை பற்றி இயக்கத்தை பற்றி பேசினுக்கிறாரு. உனக்கு என்ன நோவுது? நீ பேசலையா? நீ பேசாமல் ஓடி பதுங்கிட்டியா 2009க்கு? ஒன்று எப்படிப்பட்ட துறைக்கே சொல்லலாம்? படத்தை காட்டலை, தொடர்ந்து மீட்டிங்கை காட்டலை, புரியுதில்லை? இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் விடாமல் எடுத்து பேசிட்டு இருக்கிறப்ப உனக்கு என்ன? நீ பேச, நீ பொய்யை சொல்லி தலைவரை நாங்கள் சந்தித்தோம், நீங்கள் பேசி வெளியில் வாங்கலாம். ஏன் பதுங்கிட்டீங்க? ஏன் பேசலை? ஏன் தலைவரை பற்றி பேசலை? தமிழ்நாட்டை பற்றி இவ்வளோ சதவீதம், ஈழத்தை பற்றி இவ்வளோ சதவீதம், இனிமேல் எல்லாம் முடிஞ்சு போனது, அதை பேசிக்கிட்டு இருக்கிறதுல இங்கே இருக்கிற அரசியல் தான் பார்க்கணுன்னு இதே இந்த ஜாம்பவான்களாம் சொன்னாங்களா இல்லையா? இந்த மாவீரர் நாள் அன்றைக்கி தான் ஒரு சில பேர் நடத்துகிறாங்க, மீதி பேர் எங்கே இருந்தாங்க? புரியுது. ஒரு 2009 இனப்படுகொலை நடக்குதுங்க தம்பி, சுற்றி போராட்டம் நடந்துட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடறேன், நிறைய இதெல்லாம் பேசுவோம் நம்ம. சுற்றி போராட்டம் நடத்துகிறாங்க, எல்லாத்தையுமே இந்த கருணாநிதி கும்பலை வந்து கைது பண்ணி உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்குது. ஒருத்தரை பாக்கி வைக்கல. அந்த நேரத்தில் நடந்தது மட்டும் விரிவாக எழுதணும்னாக்கா இது மனித சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பேர் அவலத்தில் நம்ம கடந்து வந்திருக்கோம். எங்கே ஈழத்தில் இல்லை, இங்கே. புரியுதில்ல? ஈழத்தில் ஒரு கருணானா இங்கே ஒரு கருணா இருந்தார், அதை ஒத்துக்கணும். அதை அந்த நிலையில் போராட்டம் நடந்து மிஞ்சி போனால் 500 பேர் 1000 பேர் இப்படி தான் கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ முடிஞ்ச உடனே மேவில் முடிஞ்சு ஜூலையில் நினைக்கிறேன் அந்த இதில் வந்துட்டு அண்ணா பிறந்த நாள் அதுக்கு அண்ணாவை ஒட்டி அந்த நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் நாங்கள் 5 லட்சம் பேரை கூட்டினோன்னு பெருசாக பீத்திக்கிட்டு பேப்பரில் விளம்பரம் போட்டு பேசுகிறாரு வைகோ. இந்த 5 லட்சம் பேரில் ஒரு 5% 50,000 பேர் ஒன்றால் ஏர்போர்ட்லேயே ரயில் நிலையத்தில் கூட்டி இந்திய அரசுக்கு எதிராக ஒரு நெருக்கத்தை கொடுக்குற அந்த அரசியலை செய்கிறதுக்கு துப்பு இல்லை உனக்கு? புரியுதில்ல? பேசுகிறீங்கல்ல நீங்கள், இதெல்லாம் பேசினோம்னா தப்பாக போயிடுது உங்களுக்கு. உடனே ஏகலைவன் வந்து கார்னர் பண்ணு, இதுதான் உங்கள் புத்தியாக இருக்குது. கட்சி இதுக்கும் சாதி கூட்டங்களுக்கும் நீங்கள் நடத்திக்கிறீங்க. இவ்வளோ லட்சம் பேரை கூட்டுறப்போ ஒரு இன அழிப்புக்கு 1 லட்சம் பேர் இத்தனை தலைவரும் உடனே சேர்ந்து உங்களால் கூட்ட முடியாத ஒரு அரசியலை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு சராசரியாக ஒரு 10,000 பேர் 5,000 பேர் கூடுறாங்கல்ல, உனக்கு வயது எரியுது அடிச்சுக்கிறீங்க. அதுதான் விஷயம். புரியுதில்ல உங்களுக்கு? இதுதான் அதனுடைய நோக்கம். அது புரியுதுங்கய்யா. சென்னையில இருந்து மணி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, அதாவது எங்க ஐயா என்னுடைய ரொம்ப ஃபேவரட்னு கூட சொல்லலாம், நம்முடைய நண்பர்கள் கூட நிறைய தெரியும். மரியாதைக்குரிய ஐயா சுபவி அவர்கள், உங்கள் இருவருக்குமான நட்பு ஒரு காலத்துல நட்போ அல்லது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு என்வாரன்மெண்ட்ல இருந்திருக்கலாம். அது எப்போ வந்து முரணா ஏற்படுது? அதே போல நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அவரோட ஆரம்ப காலங்களில் பயணிச்சவங்க எல்லாம் கூட ஐயா கருணாநிதி அவர்களே சுபவி அவர்கள் பயங்கரமா திட்டுவாருப்பா, கடுமையா விமர்சிப்பாருப்பா, எப்படி தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவரு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? எப்படி? உண்மைதான். அவருக்கும் எனக்குமான நட்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு பெரிய உண்மையிலே பேராசிரியர், நான் மாணவன், அப்படித்தான் நான் இன்னைக்கும் பாக்குறேன். அதுல அவரை குறை சொல்ல முடியாது. பிழர் சாட்சின்ற மாதிரி பெரட்டி பேசுறாருல, அதுல தான் சிக்கலே வருது. இப்ப நான் சொல்றது 2009, 8, 9 அந்த காலகட்டங்கள்ல. அதுக்கு முந்தின ஐயா சுபவீர பாண்டியனா ஒரு மிகப்பெரிய ஒரு மாதிரி தமிழ் தேசியத்தினுடைய மிகப்பெரிய வேறுன்றதே அப்படிதான். கருணாநிதி குடும்பத்தை அவ்வளவு பேசி ஒரு முறை மணியரசன் ஐயா கூட பொதுச் செயலாளர், இந்த தமிழ் தேசிய பேரியக்கத்தில் பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் இடதுசாரிலிருந்து வந்த மிகப்பெரிய ஒரு மூத்தவர், நிறைய அரசியல் அனுபவம் உள்ளவர். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், சிறையில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம். யார்? சுபவீர பாண்டியன், இவங்கெல்லாம் சிறையில். அங்கே இருக்கிறவங்களாம் ஆர்கனைஸ் பண்ணி இதை பேசுங்கன்னு சொல்லி ஒரு ரிகல்சல் பண்ணி அங்கே உள்ளாரையும் நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தவர் கருணாநிதிக்கு எதிராக சுபவீர பாண்டியன். நாடகம்னா ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க, எதிர்த்து டெய்லி இதை பண்ணிக்கிட்டு ரிஹர்சல். ஆமாம், டெய்லி அங்கே வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. சொற்பொழிவு மாதிரி ஒரு இதெல்லாம் இப்படிலாம் வந்து உள்ள சிறைக்குள்ளே போய் அந்த நிலமான வெளியில் எவ்வளோ பேசியிருக்கிறாருன்னு அதை மட்டும் தொகுத்து போட்டால் வந்து தெரியுது இவரை பற்றி யாருன்னு. அந்த காட்சியை நான் அப்படியே கற்பனை பண்ணி பார்க்குறேங்க. சிறையில் ஐயா சுபவி அவர்கள் உட்கார வச்சு எப்படி எப்படி பேசணும்னு சொல்லி மீசை துடிக்கி அதெல்லாம் பண்ணியிருப்பார் இல்லைங்க, பயங்கரமா. ஆமாம், அப்போ வந்து நினச்ச பார்த்தீங்கன்னாக்கா கண்டமே கருணாநிதிக்கு சுபவீர பாண்டியன் ஐயா தான். அப்புறம் தான் வந்து நெடுமாறன், அப்புறம் தான் வந்து மணியரசன், தியாகெல்லாம் பிறகுதான் 2வது லிஸ்ட்டில் தான் இருப்பாங்க. மெயின் கண்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபவீர பாண்டியன் தான்.
பிறகு வந்து நான் 2010 வந்து நேராக விஷயத்துக்கு வந்தேன். 2010 வந்து நான் அவரை ஒரு பேட்டி எடுக்கிறேன். எங்கே பார்த்தாலும் சந்திச்சு பேசுவோம், மரியாதையாக இருப்பார். நல்லா பேட்டி எடுக்கிறப்ப சில விஷயங்கள் முரண்பாடு, இந்த மாதிரி தான் குறுக்கி கேள்விகள் நிறைய கேட்குறாரு. முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, இனி என்ன செய்யலாம்னு மே மாதம் அந்த 1ஆம் ஆண்டு நினைவு அந்த அழிப்பை அந்த அந்த என்ன அழிப்பை ஒட்டி நினைவு இதுவாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன். எல்லாரையும் கூப்பிட்டு பேசும்போது இவரையும் பேசுகிறேன். அதில் வைக்கிறேன், ஏன் அந்த முரண்பாடு உங்களுக்கு வந்ததுன்றப்ப நெடுமாறன் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு முரண்பாடு வருகிறது. பார்ப்பன ஜெயலலிதாவா, பார்ப்பனர் அல்லாத கருணாநிதியா என்ற ஒரு முடிவுக்குள்ளே வந்து நான் கருணாநிதியை நோக்கி நகர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். புரியுதில்ல? அந்த 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 ஏன் அவரை தேடி போனார் அப்படின்றப்ப யாரை ஆதரிப்பது அரசியல் களத்தில்னு அந்த 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 களத்துக்கு ஒரு பெரிய விவாதம் வருது. நெடுமாறன் அவர்கள் கருணாநிதி ஒரு துரோகி, அதை முடியாது அப்படின்றப்ப பார்ப்பனரை என்னால் ஏற்க முடியாது அப்படின்றதுக்காக நான் கருணாநிதியை நான் வந்து அந்த பேட்டி இன்னும் இருக்குது. அதை தாண்டி வந்து சொல்ல வர்றாரு, முதலமைச்சர் இவர் இருக்க போய்த்தானே ஈழத்துக்கு ஏதோ கொஞ்சம் பொருள் அங்கே போய் சேர்ந்துருக்கிறது அப்படின்னு பேசுவார். ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்க போய் தான் அந்த போர் முடிஞ்ச உடனே அந்த கடைசி கட்டத்தில் சில உதவி பொருள்லாம் போய் அனுப்புனாங்க. நான் என்ற அவர் இருக்க போய் தான் வந்து இந்த பொருளெல்லாம் போய் சேர்ந்ததுன்னு சொல்கிறப்ப இங்கே இருக்கிறப்ப இதை அழிச்சார்ல தொடர்ச்சியாக, அதை நான் கேள்விப்பட்டிருக்கோங்க நிறைய. அப்போ அதுக்கு என்ன சொல்ல வர்றதுன்றப்ப அது பெரிய விவாதம். அந்த புக்கு ஒன்று இருக்குது, படித்தா பேசுறது. எதுக்கு சொல்ல வரும்போதுன்னா, மதிப்புக்குரிய ஒரு தலைவர் தான் அவர். இன்று வந்து பொய்யா பேசிட்டு இருக்கிறாரு. அது திராவிடத்தை வந்து எப்படியாவது நிலைநிறுத்தணும். இப்போ பிரதான ஆஸ்தானா இவரை தான் வச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கும்பலில் கட்ட பஞ்சாயத்து மற்ற பஞ்சாயத்து அது இதுன்னு பேசக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்களுடைய இவர் மாதிரி ஒரு ஸ்காலர் இல்லை. அதனால இவர் வேணும்னு மதிக்கப்படக்கூடியவங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பெரியவர்ன்ற பேரில். இவரும் விடாமல் திராவிடத்துக்கு எவ்வளோ முடியுமோ அது அந்த 1942 48 வந்து வெள்ளைக்காரனே காலால் எட்டி வச்சு அனுப்பிச்சிட்டான். காந்தியும் துப்பிட்டார். காங்கிரஸுக்காக வந்து நின்று அந்த தலைவரும் சரி, அம்பேத்கர்கிட்ட ஓடுறப்ப அம்பேத்கரும் துப்பி விட்டார். முகமது அலி ஜின்னாவும் துப்பி விட்டாருன்னு ஒரு வரி வரலாறு இருக்குது. உங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய இது இல்லை, கட்டமைப்பு இல்லை. நீங்கள் கேட்குற அந்த திராவிட நாடு ஒட்டுமொத்த மக்களும் கேட்கல. காங்கிரஸுக்கு விடுதலை வேணும் இந்தியாவுக்குன்னு ஒட்டுமொத்த மக்களும் வராங்க. பாகிஸ்தான் விடுதலை வேணும்னு ஒட்டுமொத்த மக்களும் வராங்க. உங்கள்கிட்ட ஆர்கனைசர் இல்லை அப்படின்ற இந்த எதுக்கு சொல்ல வரோம்னா, அதெல்லாம் இந்த திராவிடம் இவ்வளோ தில்லுமுள்ளுக்குள்ளே தான் நெளிஞ்சு இப்படியே வந்துட்டு இருக்கு இன்னமும். அதனால் அவர் ஐயா அதை தூக்கி பிடிக்கிறாருன்னு தான் வருத்தமாக இருக்குது ஒழிய, அவர் படித்தவர் கண் எதிர்க்க இந்த இனத்துக்கு ஒரு துரோகத்தை இன்னமும் செய்துக்கிட்டு இருக்கிறது. இன்னும் கூட இந்த தமிழ் தேசின்ற தளத்தை வந்து உள்ளே வந்துடக்கூடாதுன்னு கருவ இருக்குன்றதுல முதன்மையாக இன்றைக்கி இவர் இருக்கிறப்ப தான் நமக்கு அது ஒரு பெரிய ஆதங்கமாக இருக்குது. புரியுதில்ல? நபர்கள் மீது விமர்சனம் வைங்க, சித்தாந்தத்தின் மீது ஒரு விமர்சனம் வைங்க, பேசுங்க. ஆனால் அது கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவ்வளோ மோசமாக வந்து பண்ணுறேன்னா, ஆரியத்தோட சமரசமாகிறத கூட திமுக வந்து கண்டுக்காமல் சகிச்சுக்கிட்டு இந்த பக்கம் தான் பாயிறாரு ஒழிய அந்த பக்கம் பாய மாட்டேங்கிறாரு. ஐயா, ஈழத்தமிழர்களை திட்டுறது அல்லது வந்து அமைப்பை, போராட்ட அமைப்பை, புலிகள் அமைப்பை வந்து ரொம்ப அவதூறு பரப்புறது, இதையே வந்து அவர் வந்து தடுத்தாட தொடங்கியவர்கள் அடித்தாட தொடங்கி விட்டார்கள்னே பேசிட்டாரு. என்ன இருக்குன்னு, அதாவது இவங்க வந்து தன்னுடைய சுய முகத்தை வந்து இப்போ காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்குள்ளாகத்தான் இதெல்லாம் பேசி வளர்த்து கொண்டுட்டு போகணும். பார்க்கலாம் காலம் எதுவரை அனுமதிக்குதுன்னு அவர்களுக்கு. புரியுதுங்க. அடுத்து இந்த இடத்துல என்னுடைய கேள்வி, எனக்கு வந்து 2 நாளா என் மண்டையில ஓடிட்டு இருந்த கேள்வி ஒண்ணு கேட்டுறாங்க. இந்த டிவியில பாக்குறோம், சோசியல் மீடியாலாம் பாக்குறோம், மழை வெள்ளம் அல்லது வந்து புயலை கவர் பண்றதுக்காக குறிப்பா அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்னு சொல்லப்படுற ஊடகங்கள் அவங்களுடைய நிருபர்களை எல்லாம் அனுப்புறாங்க, செய்தியாளர்களை அனுப்புறாங்க. இப்போ மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அங்க தண்ணி தேங்குது, அங்க வந்து பிரச்சனை, சாலை பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை கவர் பண்றதுல ஒரு லாஜிக் இருக்குது, எனக்கு புரியுது. நல்லா காத்தடிக்கக்கூடிய நல்ல கடற்கரையா போய் நின்றுக்கிட்டு பேக்ரவுண்ட்ல கடல் வச்சுக்கிட்டு ஒரு கொடை, அது பிஞ்சு போன கொடை, அது பார்த்தா பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல கறி துணியா பயன்படுத்தணும்ல, அந்த நிலைமைக்கு போனாலும் கூட அந்த கருமத்தை தூக்கி போட்டாச்சும் பேசலாம். அப்பயும் அதை ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு இந்த கையில மைக்க பிடிச்சிக்கிட்டு அது ஒரு பக்கம் பறந்துட்டு இருக்கும் மேல, இது இவங்க பேசுறதாகட்டும், இல்லை இப்படி தலைகளா திரும்பிக்கும் அதை வச்சுக்கிட்டு பேசுறதாகட்டும், இதெல்லாம் வந்து அந்த காட்சி நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காகவே ஒரு மாதிரி நம்ம வந்து பயங்கரமா கவர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக, அது ஒரு ஷோ நல்லா காட்டணுன்றதுக்காக இவங்க வந்து அவங்களுடைய இதை பணைய வைக்கிறாங்களா, அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய நிருபர்களை துன்புறுத்துறாங்களா இந்த ஊடகங்கள் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. இன்னும் சில பேருடைய பதிவுகள் கூட என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. நீங்க எப்படிங்க பாக்குறீங்க? இல்லை, துன்புறுத்துறாங்கன்றத அப்படி சொல்ல முடியாது. இப்போ வந்து போகிற களத்தில் போகிற பத்திரிகையாளர்களுக்குமே வந்து நம்ம எதனா ஒரு ஸ்கூப் நியூஸ் கொடுத்தாகணும் ஒரு இடத்துல இருந்த எண்ணம் அவங்களுக்கு. தன்னை வந்து நான் ஒரு களப்பணியாளன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கணுன்ற எண்ணம். அந்த போட்டி இப்போ வந்து முன்பு போல இல்லை, இப்போ வந்து பரவலாக வந்துருச்சு எல்லாமே காட்சி ஊடகங்கள், மீடியா, உலகம். அதனால எக்ஸ்க்ளூசிவ்னு போட்டு முதன்முறையாக அந்த ஃபர்ஸ்ட் இது சொல்லிட்டு பிரேக்கிங் அப்படின்லாம் போட்டு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய அது உளவியல் சிக்கலுக்குள்ளாவே போயிட்டாங்க. போட்டி மனப்பான்மை இன்னும் வந்துருச்சு. அப்போ யார் அதிகமான செய்தி முதன்மையாக தருவது களத்தில் இருந்து அப்படின்னு ஒரு போட்டி.
24 மணி நேரமும் நீங்கள் செய்தியை சொல்லி ஆகணும். நீங்கள் தூங்குற வரைக்கும் செய்தி ஓடிட்டு, அப்புறம் நீங்கள் தூங்கிட்டு இருப்பாது ஓடிட்டு இருக்குதா இல்லைன்றது அது வேற விஷயம். அப்போ இதுக்கு செய்திக்கு எங்கே போவீங்க? புரியுதில்லை உங்களுக்கு? அந்த புரிதல் நமக்கு இருந்துச்சுன்னா, அதனால வந்து நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த அரை மணி நேரம் ஸ்லாட் இருக்குல்ல, அதை மட்டும் பார்ப்பேன். அதான் அன்றைக்கி செய்தாலும் தூக்கி மூடி வச்சுட்டு அப்புறம் மதியத்துக்கு மேலே திரும்ப பார்க்குறப்போ புதுசாக ஒரு அரை மணி நேரம் ஸ்லாட்டு என்ன நடந்ததுன்னு கோத்து புதிய செய்தியை கொண்டு, அவ்வளோதான் விஷயம். இது வரைக்கும் ஓகே. இப்போ இதுக்கு மேலே வந்து அவங்க ஓட்டிக்கிட்டே இருக்கணும்னா வேற என்ன பண்ணணும்? இடுப்பளவு தண்ணியில் நின்றுட்டு மைக்கில், கழுத்தளவு தண்ணியில் நின்றுட்டு மைக்கு பிடிச்சின்னு பேசுறது, புயல் அடிக்கிறது, கொடையெல்லாம் பிச்சுட்டு போயிடுச்சுன்னு தெரியுது. அப்புறம் அந்த கொடையை பிடிச்சிட்டு இருக்கிறதுலையும் அர்த்தம் இல்லை. என்னென்ன இந்த சூழ்நிலையில் இருந்து நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். புரியல? இப்போ இவ்வளவு வேலை செய்கிற அந்த களப்பணியாளர்களுக்கு நீங்கள் எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்கன்றதை ஒன்று பார்க்கணும். என்ன முன்னுரிமை கொடுக்குறீங்கன்றதை பார்க்கணும். அதுதான் ஒரு நாகரிகமான ஒரு ஹெல்த்தியான ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறது. புரியுதில்ல? குமுதத்தில் இருந்த வரைக்கும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விட கடுமையான மழை வெள்ளத்தெல்லாம் நாங்கள் போய் வேலை செய்திருக்கிறோம். சம்பளம் வந்து மிக முதன்மையாக இருக்கும். அதிக சம்பளம் கொடுத்த ஒரு நிறுவனம் குமுதம். 2வது தான் நீங்கள் விகடனை சொல்லணும். மற்றதெல்லாம் வந்து குறைஞ்சி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சிலதெல்லாம் வந்து இல்லை நீங்கள் ஐடி கார்டை வச்சுருங்க, நீங்கள் விளம்பரம் வாங்கிட்டு எங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் வச்சுக்கின்ற அளவுக்கு மோசம் கெட்டு போய் இன்றைக்கி இருக்குது இந்த ஜேர்னலிசம்ன்றது. அப்போ இதுக்கு மத்தியில் அவர்கள் இந்த பத்திரிகையாளர்கள் தங்களை நிலைநிறுத்திக்கணும். அப்போ நிர்வாகம் சொல்கிறது அவங்க செய்தாகணும். நீ வந்து செய்தியை கொடுக்கணுன்றப்ப நீ உட்காந்துட்டு தண்ணி குறைவாக இருக்கிற இடத்துல பைட்டை சொல்லிட்டு இருந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க? இன்னொரு சேனல் என்ன பண்ணோம், இடுப்பளவு தண்ணியில் நின்றுட்டு அவன் பிரேக்கிங் பண்ணிட்டு இருப்பான். செய்தி உடஞ்சி போயிட்டு இருக்கு, நாங்கள் அதுக்குள்ளார நிற்கிறோன்னு சொல்லுவாங்க. முட்டி அளவு இருந்தாலும் அவன் தண்ணி இடுப்பளவில் இருக்க, நீ கழுத்தளவில் நின்று அடிச்சுட்டு போகிற மாதிரியே பைட் கொடுத்துன்னு போன்றப்ப போட்டி வருது இல்லைங்க. கொடுமைங்க. அப்போ இதை வந்து அது அவங்க தான் திருந்தணும். ஒரு சக மனிதன் அவன் உயிருக்கு எதனா ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நீ குடும்பத்துக்கு போக எதுவும் நஷ்டஈடு கொடுப்பா, அது வேற விஷயம். பத்திரிகையாளர் வந்து எரிச்சாங்க திமுக பீரியடில் மதுரையில், நீங்கள் நிதியை கொடுத்தீங்க, அதோட சரி பழி வாங்காமல் விட மாட்டோம், நீதி கேட்காமல் விட மாட்டோம்னு சொன்ன தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் இன்றைக்கி எங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க? அந்த குடும்பம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும், பத்திரிகையாளர்களுடைய அந்த குடும்பம். ஆக இது வந்து ஒரு எந்த எல்லை வரை அப்படின்னு ஒரு வரையறை வச்சுக்கணும். செய்தி நீங்கள் முந்தி தாங்க, அதுக்குன்னு இல்லை சொல்ல வரல. அதுக்குன்னு அவர் இடுப்பளவு தண்ணின்னா அடுத்த பிரேக்கிங் நீ கழுத்தளவு தண்ணியில் போயிட்டுரு, புரியுது? அப்புறம் வந்து போட்டில் போயிட்டு நீ கொடுத்துன அடிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்றது. அதுதான் போட்டி வெறி வந்துச்சு. போட்டின்றது நாகரிகமானது. இது இல்லாமல் ஊடகங்களுக்குள்ளார ஒரு போட்டி 24 மணி நேரமும் சொல்லணும். அதுக்கு யார் பலியானாலும் பரவாயில்ல, பத்திரிக்காரன் தானே பலியாகிறோம். உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட்டுங்கய்யா, காலையில் 1/2 மணி நேரம், மதியம் 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரத்துல செய்தி வந்துருது. மீதி இருக்கக்கூடிய நேரங்கள்ல அது வந்து அப்படி இழுக்கிறாங்க. இல்ல அதுதான் காட்சி ஊடகங்கள் வந்து நீங்க தொடர்ச்சி அதுக்குள்ள உட்காந்தீங்கன்னா ஒரு மனநோய்க்குள்ளதான் நீங்க போகணும். அது உண்மையில நானா இருந்தாலும் கூட அதுதான் பார்த்த இவ்வளவுதான் செய்தி சொல்லலாம், அவ்வளவுதான் திருப்பி திருப்பி அதே தான் இழுத்து பேசிட்டு இருக்கிறான். இங்கேருந்து முதல்ல லீடுன்னு சொல்லுவாங்க, அது வாசிக்கிறப்பவே முடிஞ்சிச்சு, இவ்வளவுதான் செய்தி. உடனே இது குறித்து களத்தில் இருக்கக்கூடிய நம்ம பிரியகுமார் பேசுவார் அப்படின்னு உடனே பிரியகுமாரும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் ஒன்று பிரியகுமார் என்ன பண்ணுவார், இந்த இடம் எப்படி இருக்கிறது என்று இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் நான் கேட்குறேன்னு அவர்கிட்ட மைக்கு நீட்டுறாரு, அவரும் அதே தான் சொல்லிங்கிறார். அப்போ இது வந்து நீ தொடர்ச்சி அதுக்குள்ளாக இருந்தீங்கன்னா ஒரு மன உளவியல் சிக்கலுக்குள்ள நீங்க மாற்றுறீங்க. இது ஒரு பண்பட்டதாக மாற்றணும். களத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் தரக்கூடிய களப்பணியாக தான் நீங்கள் வந்து மாற்றி அதை அமைக்கணும். எல்லா இடத்துலையுமே போயிட்டு ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம ஒரு கண்ணீர் அஞ்சலி, ஒரு வருத்தம், ஒரு நிதி, அதோட முடிஞ்சு போச்சு. புரியுதுல உங்களுக்கு? இது நான் போர் சூழலாக இருந்தாக்கா நீங்கள் அது சரின்னு எடுத்துக்கலாம். அது போர்க்கால அடிப்படையில் புயல் வரப்போகுதுன்னு தெரியுது, இதுக்காக வரப்போகுது, இப்படி நடந்திருக்கு அவ்வளோதான் கொடுத்துட்டு போயிருக்கலாம். மக்கள் பாதிக்கப்பட்டதை நீங்கள் காட்டலாம், அந்த பக்கம் போகிறதில்ல. மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, இந்த அரசு வந்து இப்படி தொய்வா இருக்குதுன்னா அவ்வளவோ சொல்ல மாட்டாங்க. அது குறித்து விவாதம் பண்ண மாட்டாங்க. இப்போ கடலூர் பகுதியில் கலெக்டர் அலுவலக பக்கத்திலே வந்து அங்கே இருக்கிற மக்கள் 7 மணி வரைக்கும் நாங்கள் காலையில் எழுந்து வந்திருப்பது தான், வீடு வெள்ளம் வந்திருப்பது தான் நாங்கள் எழுந்து வரோம், எங்களுக்கு யாரும் அறிவிக்கலை அப்படின்னே சொல்கிறாங்க. அரசு தரப்பு எங்களுக்கு சொல்லவில்லை. கடலூர் மாவட்டத்திலிருந்து இதான் வரக்கூடிய செய்தியாக இருக்குது மக்கள்கிட்ட இருந்து வர்றது. வேறொரு பகுதியில் இப்போ மறியல் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆமாம், அது எல்லா இடத்துலையும் நடக்கும். ஒரு முறையும் மழை வெள்ளம் வரும்போது இப்படி தான் நடக்கும். இது நிவாரணப் பொருட்கள் இல்லை, மாற்று இடங்கள் இல்லைன்றதெல்லாம் வரும். அது அப்போ அது வரப்போதும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ ஊடகங்களும் கத்திக்கிட்டு இருக்குது. நீங்கள் உடனடியாக இந்த தாழ்வு பகுதியை நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து கலெக்டர் அலுவலகத்தில் வச்சுட்டு இருக்கணும். அது எஸ்பி அலுவலகத்திட்டையும் இருக்கணும், மாவட்ட கண்காணிப்பாளர், மீட்பு குழு படையினர்கிட்டையும் இருக்கணும். இந்த தாழ்வு பகுதியில் நீங்கள் மழை வருது இல்லாமல் வெளியில் போய் சேஃபாக இருக்குன்னு முன்கூட்டியே அதை செய்யணுமா இல்லையா? ஒரு முறையும் முறையும் இதே தான். அதான் சொல்கிறேனே, வழக்கம் போல் பார்வையிடுறது, சோத்தாக்கி போடுறது, ரிப்பீட்டு, ஃபோட்டோ ஷூட், இதே தான் ஓடிட்டுருக்கு. திரும்ப ரிப்பீட்டு. இது உங்களுக்கு சொகுசாக இருக்குது திராவிட மாடல்.
அதான் முதலமைச்சர் சொன்னாரு, ஒன்லி தலைப்பு செய்தி மட்டும் சொல்லிட்டு நான் ஸ்பாட்டுக்கு போகணும். அது என்ன ஸ்பாட்? அது என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டா? செய்தி ஊடகங்கள் வந்து காட்சி ஊடகங்கள் வந்தோடனே இப்போ வந்து ஒரு கந்த கோலமா போயிட்டு இருக்குதுன்றதான் இதனுடைய பதிவு நீங்க கேட்ட கேள்விக்கு. அதுல ஒரு பாயிண்ட், இதுக்காக ஒரு 30 செகண்ட் மட்டும் எடுத்துக்கிறேங்க. நீங்க சொன்ன ஒரு விஷயம், இவ்வளவு பண்றாங்க, கழுத்தளவு தண்ணி, அது எப்பேற்பட்ட ரிஸ்க் எல்லாத்தையும் எடுத்து, ஆனா அவங்க சம்பளம் என்னன்னு உனக்கு தெரியுமான்ட்டு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அப்படி விட்டீங்க. நான் சென்னைக்கு வர வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க, எல்லாம் டிவியில வராங்க, மீடியாவில் வரவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்கன்னு தான் ஒரு சாதாரண சாமானியனா நினைச்சிட்டு இருந்தேன். இங்க வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் சம்பளமா அப்படியே பேசும்போது கேள்விப்படுவோம் இல்லையா, அவ்வளோ வலிச்சிச்சிங்க. இல்லை உண்மைதான். நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் போய் உயிரை கொடுத்து அந்த செய்தி எடுத்து வந்து பண்ணுறோம். அது டெலிகாஸ்ட் ஆன பிறகு தான் அது எவ்வளவு நிமிஷம் போனதோ அதுக்கான காசு எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிற ஊடகமும் இருக்குது. சில ஊடகங்கள் கொடுக்குறாங்க, ஓரளவு கொடுக்குறாங்க, இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அது போதுமானதாக இருக்குது அந்த களப்பணிக்கு அப்படின்றதும் இருக்குது. இதெல்லாம் பேசணும். அடுத்த கேள்விக்கு போயிடலாங்கய்யா. இதுவும் ஒரு வலி மிகுந்த ஒரு கேள்வி. குவைத்திலிருந்து புலம்பெயர்ந்து தமிழச்சின்னு சொல்லி அவங்கள சொல்றாங்க, அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஐயா வணக்கம். தமிழ்நாட்டில் வாழும் ஈழத்தமிழர்களுக்கு என்ன தீர்வு ஐயா? கிட்டத்தட்ட 3 தலைமுறை ஆகிவிட்டது, எல்லாம் மது போதையில மிதக்குது ஒரு பக்கம், என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன தீர்வுனாக்கா, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பு தலைமை இருக்குல்ல, அது வந்து இன்னும் வீரியமாக இந்த மக்களுடைய பிரச்சனையை வந்து எடுத்து பேசணும். அதுக்கு தான் இங்கே வந்து பேசுறது, யார் ஆள்வது, எப்படிப்பட்டவர்கள் ஆளணும், என்ன உணர்வாக இருக்கிறவர்கள் செய்யணும் அப்படின்னு. இப்போ பர்மா அகதிகள்னு வந்தாங்க, அவங்களுக்கு திபெத் அகதிகள்னு வந்தாங்க. இந்த அகதிகள்லாம் வந்துட்டு இன்றைக்கி எங்கெங்கே இருக்காங்கன்னு போய் பெங்களூரில் வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்லாம் பார்க்கலாம். பெங்களூரில் இருக்கக்கூடிய திபெத் அகதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரமாதமாக அது வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு புதிய நகரமாக இருக்கிறது. அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் ஈழத்து அகதிகளை மட்டும் 3வது தலைமுறை இது. இந்த 3வது தலைமுறை பத்திரிக்கையாளர் திருச்சி ஷானு வந்து ஒரு முறை ஒரு செய்தியை பண்ணியிருந்தார். ஒரு இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து ஒருத்தர் கணினியில் படித்து பெரிய அளவில் வந்து வெளிநாட்டு வேலைக்கு போயிட்டு ரிட்டன் இங்கே வர்றாரு. அவர் வந்து கூப்பிட்டு பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கிச்சு, நீங்கள் வந்து அகதின்றதால உங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் பேருக்கு தேர்தல் அறிக்கையில் கொடுப்பாங்க, பேருக்கு வந்து திட்டங்களை சொல்லுவாங்க. அடிப்படையில் வந்து இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கூட எல்லா அரசியல் கட்சியும் தமிழர்கள் அப்படின்னு நினைச்சாங்கனாக்கா அதிமுக திமுக பிரதான 2 கட்சி இறங்கினா தான் இங்கே எதுவும் வேலைக்காகும். நீங்கள் மற்றபடி யார் பேசினாலும் எடுபடாதுன்றதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஏன்னா அதிக கட்சி மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு இருக்குது, வாக்காளர்களை வச்சுக்கிட்டு இருக்குது, தொண்டர்களை வச்சுக்கிட்டு இந்த 2 பிரதான கட்சி, இது 2மே இவர்களுக்காக பேசணும். இங்கேருந்து வெறும் எனக்கு தெரிஞ்ச நிறைய புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடியவங்க ஒரு லுங்கி வேட்டி ஒரு செருப்போடு நான் கரையை இறங்கினேன். இன்றைக்கி நான் உழைச்சி இந்த இடத்துல ஒரு பெரிய எல்லா அங்கீகாரமும் எனக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கிறேன். வெளியே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் போனவங்க, இந்தியாவை தவிர்த்து விட்டு மற்ற அனைத்து நாடுகளுக்கும் போன ஈழ அகதிகள் வசதியாக அவங்களுடைய சொந்த உழைப்பில் உழைச்சி வசதியான வாழ்க்கையும் வாழறாங்க, நார்மல் வாழ்க்கையும் வாழறாங்க, கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஆனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அந்த நாடுகள்லாம் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே எந்த அளவுக்கு வந்து நீ வந்து உலகத்தின் ஜனநாயக தொட்டில் அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு அகதியை நடத்துறதுல வந்து இவ்வளோ பாகுபாடுங்களை காட்டுறீங்க. அப்போ எவ்வளோ அது வலி உள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை இது நீங்கள் என்ன பண்ணணுங்கன்னா, அரசியல் கட்சிகள் டெல்லிக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். இது வரைக்கும் ஆயிடுச்சு, நீ ரெட்டை குடியுரிமை கொடுத்துருங்க, இருக்கிறவங்க இருக்கட்டும், அங்கே போய் இருக்கிறவங்க இருக்கட்டும், நீங்கள் ரெட்டை குடியுரிமை கொடுங்க அப்படின்ற மாதிரி குறைஞ்சபட்சம் டெல்லிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதை செய்து முடிக்கணும். என்னென்னா இருப்பவர்கள் நமக்கானவர்களாக இங்கே இல்லை, அதுதான் சிக்கல். நமக்குன்னா அவங்க வேற இவங்க வேற இல்லை. நீ ஏன் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போய்ட்டு ஒரு அகதியாக நீ வாழ்ந்து பார்க்கும்போது தான் அந்த வலி தெரியும். அப்போ உனக்கு அந்த அகதிகள் சர்வதேச அகதிகள் படி என்னென்னலாம் நடத்தணுன்ற கேள்விப்படும்போது மற்ற நாடுகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, நம்ம மட்டும் இங்கேயே இருக்கிறோமே இப்படி ஒன்றும் மோசமாக இன்ன வரைக்கும் 6 மணி ஆச்சுன்னா அவங்க உள்ளே வந்து இந்த முகாமுக்குள்ள ஒன்றும் கண்காணிக்கப்படுற ஒரு கைதியை கூட பரவாயில்ல. அதை விட எதுக்குன்னு தெரியல, இந்த சிறப்பு முகாமை கொண்டு வந்த பெரிய புண்ணியவானே கருணாநிதி தான். உலகத்தில் இப்படி ஒரு எப்படி ஒரு கொடூரமான சிந்தனை எவனுக்கு பேர் வந்து சிறப்பு முகாம், பேரை மட்டும் வெண்புறா கின்புறான்லாம் வச்சுக்கிட்டு ரத்தம் குடிக்கிற மாதிரி சிறப்பு முகாம் வச்சுட்டு அது சிறைச்சாலையை விட ஒரு கொடுமையாக இருந்துகிட்டு இருக்குது இன்னமும். ஏன் எதுக்காக வச்சிங்க? டெல்லியை நீங்கள் வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இங்கே வச்சிங்க. ஒன்று சந்தேகப்படுற வழக்கு நேரம் வழக்கு போட்டு சிறையில் தள்ளு, வழக்காடட்டும், தண்டனை முடிச்சு அவன் நாட்டுக்கு போக போகிறான், முடிஞ்சிச்சா. அதிகமாக போனேன்னா 3 ஆண்டு, கொலையே அவன் செய்திருந்தா கூட ஆயுள் தண்டனை மாதிரி 5 ஆண்டில் வந்து நன்னடத்தை சான்றிதழ்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்க போகிறான். எதுக்குமே இல்லாமல் 8 வருஷம் 10 வருஷம்லாம் உள்ளே இருந்துட்டு நிறைய பேர் தற்கொலைக்கு ஆளானதெல்லாம் உள்ள திருச்சி சிறப்பு முகாமில் இருக்குது. அப்போ இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி நடக்கிற மாதிரி வேறு எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு நடக்கிறதா இல்லை. அப்போ இங்கே இருக்கிற ஆளுமைகளும் இங்கே இருக்கக்கூடிய அந்த தலைமைகளும்
எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பற்ற சமூக இன அடிப்படையில் அரசியல் நடத்திட்டு இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். புரியுதில்ல? இதெல்லாம் பேசினாக்க இனவெறியன், புரியுதில்ல, இப்படின்னு பேசுகிறாங்க இவங்க. அரசு வந்து மாறணும். இந்த அரசு இந்த மக்களுக்காக, இந்த இனத்துக்கான அரசாக மாறும்போது அவங்களுக்கு அந்த உணர்வு இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக இதெல்லாம் கேட்டு டெல்லிக்கிட்ட போராடி என்றைக்கும் மீட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த உரிமையை வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஏன் செய்யலைன்னா அவங்க அப்படியே இருக்கணும், நமக்கு அதான் நல்லது. ஏன்னா இதெல்லாம் மீறி செய்ய போனால் டெல்லி மஸ்தான் கோயிச்சுக்குவார்ல, கோவப்பட்டுக்குவார். அவர் மனஸ்தாபத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது. இது நீடிக்கும் வரை இந்த அரசியல் அவலம் இப்படி தான் இருக்கும். இது காலங்காலமாக இன்னைக்கு நேற்று நடந்தில்லை, தொடக்கத்துலேருந்து திராவிடத்தினுடைய தொட்டில் நாகரிகம் தான் இது. புரியுதில்ல? நான் ரொம்ப நீட்டாக அழகாகவே பேசுகிறேன். எல்லாருக்கும் வெளியில் இதெல்லாம் பேசுங்க, வெளியில் கொண்டுட்டு போங்க. இது இப்படியான செய்திகளை தான் கொண்டு போய் பரவலாக நீங்கள் சேர்க்கணும். அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு என்ன நோண்டி தலைப்பு வச்சு போகிறதுல அர்த்தமே இல்லை. புரியுதுங்க. திராவிடத்தினுடைய தொட்டில் நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்த மாதிரி தான் பண்ணுவோம். புதிதாக ஒருத்தர் வருகிறார்கள் அப்படின்னா சமரசமாக எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. எனக்கு எதிராக நீங்கள் ஒரு பெரிய எதிர் அரசியல் செய்யும் போது ஒன்று வந்து சுத்தமாக தொடச்சிடணும். இப்போ அந்த மாதிரியான திட்டங்கள் நிறைய வச்சுக்கிட்டு இன்னும் இப்படி மிஞ்சி போனீங்கன்னா நீங்கள் வந்து வேறு எதையாவது கொண்டுட்டு வரீங்க, அதுதான் செய்ய முடியும். இதற்கெல்லாம் பார்த்து இந்த அரசியல் பின்வாங்கமானா எனக்கு தெரிஞ்சு வாங்குற மாதிரிலாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சி பின்வாங்கும், கெடும், இல்லை வந்து இதுவாகும் அப்படின்னா அது ஒரே ஒருத்தரால் தான் முடியும். அண்ணன் சீமான் அவரால் மட்டும்தான் அது முடியும். ஒரு புரிதலை அவருடைய வாய், அவருடைய நிதானம், அவருடைய நடத்தை, இதை பொறுத்து தான் அது இருக்குமே ஒழிய எதிர்கட்சிகள் இப்படிலாம் கொண்டு வந்துட்டு இப்படிலாம் செய்து இப்படி பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஒரு காலமும் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது திரும்ப வெறி கொண்ட மாதிரி எல்லா இளைஞர்களும் வருவாங்க. இதை தானே சொல்லுவா, வா பார்க்கலாம். ஏன்னா அதை சீமானை பார்க்கலாங்க, அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கருத்தியல் எங்களுக்கு வேணும்னு பார்க்குறாங்க 3 லட்சம் பேரும். நீங்கள் வந்து இவரே வந்து இப்போ பெரியார் தளத்தில் நின்று பேசுனாரா நாளைக்கு இதில் ஒரு 10ல் 1 பங்கு கூட நிற்குமா அவருக்கு பின்னாடினா தெரியாது, வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு இந்த அளவுக்கு வீரியமாக கொண்டுட்டு வராரு. குறுகின காலத்தில் 2 ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒரு கட்சி. இவருக்கு அப்பா இருக்கிறார்ல, இப்போ இருக்கிறோடைய இளைய தளபதிக்கு தாத்தா, தளபதிக்கு அப்பா, ஆமாம், பெரியவருக்கு அப்பா, சின்னவருக்கு தாத்தா. அவரே தூக்கி 2 வருஷம் தொடர்ச்சியாக சிறை. அதுக்கு பிறகு வேறு யாராவது இருந்தாக்கா இனிமேல் இந்த படத்தை நம்ம பாவிக்கக்கூடாது, இந்த பேரை நம்ம சொல்லக்கூடாது, இந்த கொடியை வேறு ரூபத்தில் பண்ணக்கூடாது, விட்டுட்டு வேறு அரசியல் பண்ணணும்னு மடமாற்றி இளைஞர்களை கொண்டுட்டு போய் இருக்கலாம். நீ என்னை சிறையில் வைக்க நான் இப்படி தானே பேசுவேன் திருப்பி அப்படின்னு திரும்ப பேசி இந்த 7 பேர் சிறையில் இருந்தது யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இத்தனை ஆண்டுகளாக இருந்தாங்க. மனசாட்சி, நான் வைகோ அவர்கள் இருந்தபோது சிறையில் போய் பார்த்துருக்கிறேன். அப்போ வேறு சில கைதிகளையும் போய் பார்த்துருக்கிறேன். எனக்கு புரிதல் உங்களுக்கு? நான் இடதுசாரிகள் இருந்த தோழர்கள்லாம் போய் பார்த்துருக்கிறேன். ஒரு முறையும் இந்த 7 பேரில் 6 பேர் இங்கே தான் இருக்கிறாங்க. ரவி அப்போ வந்து மதுரைக்கு போயிட்டார். நளினி இங்கே எதிர்க்க இருக்கக்கூடிய பெண்கள் சிறைச்சாலையில் மற்ற 5 பேர் இங்கே தான் இருக்காங்கன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. சீமான் போன பிறகு தானே கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 50,000 பேராவது பார்த்துருப்பாங்களா, அதிகமாக இருக்கும் எனக்கு தெரியல, நான் தோராயமாக சொல்கிறேன். அத்தனை பேரும் கூட்டு உட்கார வச்சு பேசி இவர்கள் தான் அடையாளப்படுத்தி வெளியில் வந்த உடனே தமிழ்நாடு முழுக்க ஒரு முதல் சுற்றுப்பயணம் வந்து 7 விடுதலையே, இனத்தின் விடுதலை நடத்தினது யாரு? நீங்களா நடத்துனீங்க. இது இந்த இனத்தின் மீது அரசியலாக்கப்பட்ட கட்சி இது. அதனால தான் சொல்ல வரேன், நீங்கள் ஒரு சீமான் என்கிற ஒரு நபரை நீங்கள் வீழ்த்தணும் அப்படின்னு அவதூறுகளை நீங்கள் என்ன கொண்டு வந்தாலும் அது உங்களுக்கு சிக்கல் தான். அது பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில்.